ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்கில் எப்படி சைட் டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அதை வேக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இல்லை இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போடலாம். இப்போ வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிடலாம். பச்சை மிளகாய் போடலாம், போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை போடலாம். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 எக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எக் மசாலா பண்ணுற மாதிரி தான். இதுக்கு தேவையான நல்லா சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா கிளறிடலாம். நம்ம பீன்ஸ் தனியாக கொடுத்தா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கு பிடிக்காத குழந்தைங்களாம் எதுவும் கிடையாது, யாருமே இல்லை. நம்ம எக்கில் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த பீன்ஸ் டேஸ்ட் தெரியாது, எக்கோட டேஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வேக வச்ச பீன்ஸை போட்டுடலாம். பீன்ஸை போட்டு நல்லா கிளறிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி போட்டு சப்பாத்தியில் கூட இதை நீங்கள் ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். அதை நீங்கள் உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு இது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு, பீன்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்து சொல்லுங்கள். லஞ்சுக்கு கூட நீங்கள் ரைஸை போட்டு இதை கொடுத்துட்டாவே போதும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.